Good morning, students. I am MRK. We are going to see plus 2 mathematics exercise 5.1 2-dimensional analytical geometry. அதில் உள்ள exercise 5.1 பயிற்சி 5.1 ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு புக்கை வச்சு ரீட் பண்ணு. அப்டைன் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கேட்டிருக்கு. சரிங்களா, சர்க்கிளோட ஈக்குவேஷன் கேட்டிருக்கு. வித் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் டச்சிங் எக்ஸ் ஆக்சிஸ் அட் த ஆர்ஜின் இன் ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேயா, ரைட். அப்போ எக்ஸசைஸ் 5.1 கொஸ்டின் நம்பர் 1 வாட் இஸ் கிவன்? ரேடியஸ் கொடுத்துருக்கு. 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. அந்த சர்க்கிள் வந்து சரிங்களா, அப்போ 5 சென்டிமீட்டர் அப்படின்னா இங்கே எடுத்துக்கிட்டாலும் சரி ரேடியஸ் அப்படி சொன்னோம்னா எப்படி வரணும், எக்ஸ் ஆக்சிஸ் டச் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் அப்படின்றனால கீழேயும் வரலாம். 5 சென்டிமீட்டர் ரெண்டு சைடுமே வரலாம், போத் சைடு எக்ஸ் ஆக்சிஸ் டச் பண்ணி. இது 5 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோ, இதுவும் 5 சென்டிமீட்டர் தான் டிஸ்டன்ஸு. ஆனால் மைனஸ் ப்ளஸ் பற்றி பிரச்சனை கிடையாது. சென்டர் இது 0,-5ன்னு அர்த்தம். இது சென்டர் 0,5ன்னு அர்த்தம். எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணியிருக்கு. சரிங்களா, சொல்கிறது ஆரிஜின்லேருந்து வரைஞ்சிருக்கோம். சரியா, ரைட். இப்போ எப்பயுமே கொஞ்சம் கவனிச்சிக்கோ அப்படின்னா மேலே ஒரு சர்க்கிள் இருக்குது, கீழே ஒரு சர்க்கிள் இருக்குது. 5 சென்டிமீட்டர் அப்படின்றது ரேடியஸ் வந்து மேலேயும் எடுத்துக்கலாம், கீழேயும் எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸை வந்து ப்ளஸில் சொன்னாலும் சரி மைனஸில் சொன்னாலும் சரி ஓகே. ஸோ ரெண்டு ஆன்சர் நம்ம காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்துக்க, ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்னு சொல்லுவோம்ல, ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி வித் ரேடியஸ் ஆர்ன்னு சொல்லணும். வித் ரேடியஸ் ஆர் சென்டர் வந்து h, k அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், ஜென்ரல் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு இது சர்க்கிள் 1 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா முதல் சர்க்கிள் சர்க்கிள் 1க்குள்ள ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறேன். சென்டர் வந்து சி 0,5. சரிங்களா, ஆர் வந்து 5 தான். அப்போ இதில் அப்ளை பண்ணோம்னா இது h, k. ஓகே, ரைட். அப்போ சி எக்ஸ் மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். அப்போ என்ன ஆயிரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. சரிங்களா, சொல்கிறது இன்னும் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 25 ஈக்குவல் டு 0. உள்ளே கொண்டு வந்துட்டேன். -20 + 20 அடிச்சிட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 10y which is required equation circle 1. சென்டர் வந்து என்ன இருக்குது 0,5. சர்க்கிள் 2க்கு ஈக்குவேஷன் சென்டர் வந்து 0,-5. ஸோ இதை வந்து சியை வந்து h, kன்னு எடுத்துக்கலாம். ரேடியஸ் வந்து எப்பயும் போல் 5 சென்டிமீட்டர் தான், அது டிஸ்டன்ஸ். சொல்ல புரியுதா உனக்கு? அப்போ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிக்கோ, அவசரப்பட்டுறக்கூடாது. சரியா, ஓகே. ஏன்னா அதை வந்து நம்ம இங்கே -5 இருக்குதுன்னு சொல்லிட்டு -5 எடுத்துடாத. டிஸ்டன்ஸ் தான் அது, அதனால் +5 தான் வரணும். ரேடியஸ் வந்து 6 தான். சரியா, சென்டரை குறிக்கையில் வேணால் -5ன்னு வரலாம், ஆனால் ரேடியஸ் வந்து டிஸ்டன்ஸ் பாசிட்டிவில் தான் வரணும். அதுக்காண்டி சொல்ல வந்தேன். அப்போ ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர்னு வந்துடும். சரி தானே? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 25 ப்ளஸ் 10y மைனஸ் 25 ஈக்குவல் டு 0. அப்போ ரெண்டையும் அடிச்சிடுறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், சாரி அடித்தது வந்து இது அடிச்சிருக்கக்கூடாது, 25 தான் அடிக்கணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 10y விச் இஸ் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் செகண்ட் சர்க்கிள். அப்போ சர்க்கிள் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் மேலங்கேயும் டச் பண்ணியிருக்கு ஆரிஜினை ஒட்டி.
ஆனால் ரேடியஸ் என்ன கொடுத்துருக்கான் அவன் 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான். அப்போ 2 ரிக்வயர்டு ஈக்குவேஷன் வரும். புரியுதுங்களா சொல்கிறது? பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க, சின்ன சின்ன கணக்குகள் தான். ஆமாம், ரேடியஸ் ஒன்று தான் கொடுத்துருந்துச்சு, ஒரு சர்க்கிள் மட்டும் கண்டுபிடிச்சிடாத. டிஸ்டன்ஸ் வந்து பாசிட்டிவ்னு சொல்லலாம், நெகட்டிவ்னு சொல்லலாம், ஆனால் பாசிட்டிவ் தான் எடுத்துக்கிறணும். அதனால் ரேடியஸை வந்து மேலே கீழேயும் எடுத்துக்க. ஓகே, குட். கொஸ்டின் நம்பர் 2. இந்த கொஸ்டினை பொறுத்த மட்டும் இல்லை, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், சென்டர் கொடுத்துருக்கு, பாசிங் த்ரோ த பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஒரு சர்க்கிளில் சென்டர் கொடுத்துருக்கு, சென்டர் அப்படின்றது 2, -1 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒரு பாசிங் த்ரோ த பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கு, என்ன பாயிண்ட், எந்த புள்ளி வழி செல்லும் அப்படின்ட்டு. அப்போ ரெண்டையும் இணைச்சோம்னாலே ரேடியஸ் கிடச்சிரும். அப்போ அதுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா ரேடியஸ் கிடைக்கும். சரி, புரியுதா? இதை வேணால் ஓன்னு வச்சுக்கோ, இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கிட்டோம்னா. லெட்டு சின்னு வச்சுக்கிறோமா சென்டர், இல்லை ஓன்னு வச்சுக்கலாம். லெட் ஓ பி த சென்டர், ஓ பி த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அதுக்கு என்ன கொடுத்துருந்தான், ஓன்றது 2, -1, ரைட், சொல்யூஷன். அடுத்து லெட்டு பாசிங் த்ரோ த பாயிண்ட், பிபி த பாசிங் த்ரோ த பாயிண்ட், பிபி த பாசிங் த்ரோ த பாயிண்ட், த்ரூ த பாயிண்ட் அப்படின்னு எடுத்தோம்னா பி 3, 0, ரெண்டுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா ரேடியஸ் கிடைக்கும். ஓபி ஈக்குவல் டு ஆர் ரேடியஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 பாயிண்ட் ஃபார்முலா. ரெண்டு பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். அப்போ ஒரு பாயிண்ட் x1 y1, ஒரு பாயிண்ட் x2 y2 அசியூம் பண்ணிக்க, ஓவையும் பியவும். அப்போ 2 - 3 நான் எழுதுகிறேன், இல்லை 3 - 2ன்னு எழுதிக்கிட்டாலும் சரி, ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6 + 1 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துட்டேன், ரூட் ஆஃப். ஓகே, அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் ரூட் 50 அப்படின்னு வருது. 1 + 49, அப்போ என்ன வந்துடும், ரூட் 50. சரி, அப்போ ரேடியஸ் வந்து ரூட் 50 கிடச்சிருக்கு. சென்டர் சி வந்து 2, -1, இது வந்து h, k அப்படின்னு அர்த்தம் சென்டரு. ரேடியஸ் வந்து ரூட் 50 யூனிட்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு, யூனிட்ஸ். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிச்சோம்னா, ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் x - h ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அப்போ x - 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - +1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் 50 ஹோல் ஸ்கொயர். அப்போ 50 ரூட் வந்து ரூட் கேன்சல் ஆயிரும், வெறும் 15 வந்துடும். இங்கே a - b ஹோல் ஸ்கொயர் ஓப்பன் பண்ணு. இதில் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் -2ab. அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ரைட், அரேஞ்ச் பண்ணு. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் -4x ப்ளஸ் 2y 5, இது போச்சுன்னா -45 ஈக்குவல் டு 0, விச் இஸ் ரிக்வயர்டு ஈக்குவேஷன். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. -50 உள்ளே கொண்டு வந்துட்டு நான் செப்பரேட் பண்ணிட்டேன். இந்த 4 1 5, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 415, இது உள்ளே வந்து என்ன ஆகும், -5 ஆகும். செப்பரேட் பண்ணி ஆன்சர் எழுதிட்டேன். இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, குட். நெக்ஸ்ட் சம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் மூவ் பண்ணு. ஓகே, தேர்ட் கொஸ்டின். கொஸ்டினை ரீட் பண்ணியாலும் கவனி. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்ஸ், சர்க்கிள்ஸ்னு சொல்லியிருக்கு, that touch both the axes passing through the point -4, -2 in the general form அப்படின்னு கேட்டிருக்கு. ஆக்சஸ் எடுத்துக்கோ, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸு. இதில் பாசிங் த்ரோ த பாயிண்ட்டு கொடுத்து -4 -2 இருக்குது. -4 -2னா இப்படி வரும், -4 -2 அப்படின்னு வரும். சரிதா சொல்கிறது? -4 -2 அப்படின்னு கொடுத்துருக்கு. தேர்ட் குவாட்ரண்ட்டில் தான் வரும். சரியா சொல்கிறது? -4 -2. ஆனால் சேம் டைம் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, சர்க்கிள் வந்து டச் போத் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவள் இப்படி வரணும், இதில் தான் படம் வரணும். சரியா? உள்ளே போயிடாமல் டச் பண்ணியிருக்க மாதிரி காமிச்சிக்கோ. ரைட், இந்த இடம் தான் சென்டரு, பாசிங் த்ரோ த பாயிண்ட்டு. அப்போ இப்படி 4 -2 அப்படின்னா இப்படி வரும்.
பாசிங் த்ரூ த பாயிண்ட் அப்படின்ட்டு. அப்போ -4, -2ன்றது இந்த பாயிண்ட்டு, இதுதான் பாசிங் த்ரூ த பாயிண்ட் பின்னு வேணால் வச்சுக்கோ. இது சென்டர் சி, ரைட்டு. அப்போ நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன கிடச்சிருச்சு, பாயிண்ட் தானே இது. அப்போ இந்த டிஸ்டன்ஸில் வந்து கண்டுபிடிச்சலாமே. ஒய் வந்து -2, எக்ஸ் வந்து -4, அப்படி தானே. இதுக்கு நேராக வந்து வச்சோம்னா இதுவும் ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான், சரி தானே சொல்கிறது. அப்போ ரேடியஸு, இதுவும் ரேடியஸு, இதுவும் ரேடியஸு. அப்போ எப்படி கொண்டு வருவேன், ரெண்டுலேயுமே வந்து இது பாசிங் த்ரூ த பாயிண்ட்டு, சரிங்களா. இது வந்து ஒய்லேயும் மைனஸ் தான், எக்ஸ்லேயும் மைனஸ் தான். அப்போ சென்டர் வந்து -r, சரி ரேடியஸ் வச்சுக்கோ. இது வந்து ஆர்னு உனக்கு தெரியும் ரேடியஸு. சென்டர் கச்சிகமாக்கியேன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, -h-, -kன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, சரியா சொல்கிறது. சென்டர் இருக்குது, அங்கிட்டு வந்து பீன்ற பாயிண்ட் இருக்குது, ரெண்டுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாலே இதுக்கும் என்ன தான் வந்துடும், ஆர் தான். இதுவும் ஆர் தான், இதுவும் ஆர் தான். அப்போ நம்ம இந்த ரெண்டுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். பிசி லெட்டு பாசிங் த்ரூ த பாயிண்ட் பி வந்து -4, -2. சென்டர் வந்து நானாக டினோட் பண்ணியிருக்கேன், சரிங்களா சொல்கிறது. -r, ரேடியஸ்னால் சென்டர் அந்த அளவுக்கு வந்ததுன்னா ரேடியஸில் தானே வந்து நிற்கும், அதனால் -r போட்டிருக்கேன். இல்லை வேரியபிள் கேன்னு கொடுக்குறனா கொடுத்துக்கோ, -k அப்படின்னு கொடுக்குறனா கொடுத்துக்கோ. ஒரு பாயிண்ட்டை x1 y1 வச்சுக்கோ, ஒரு பாயிண்ட்டை x2 y2ன்னு வச்சுட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடி. டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா பிசி ஈக்குவல் டு அப்படின்னு எடுக்கணும், √(x2 - x1) ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஓகே குட். x2 -r + 4 ஹோல் ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு -r + 2 ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். a + b ஹோல் ஸ்கொயர் ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும், இதை வந்து ஆர்னு வச்சுக்கோ. ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம்னா ஆர் ஸ்கொயர்னு வந்துடும். ரூட் கேன்சல் ஆயிரும். ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் இது மட்டும் எடுத்து எழுதலாம். இப்போ a + b ஹோல் ஸ்கொயர் ஓப்பன் பண்ணுவோம். a ஸ்கொயர், சரிங்களா, ப்ளஸ் b ஸ்கொயர் -2ab ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் -2ab which is r ஸ்கொயர், ரைட். ஓகே, ஒன் சைடாக கொண்டு வா. ஒரு ஆர் ஸ்கொயர் அடிச்சுக்கலாம், ப்ளஸ் இங்கிட்டு வந்தால் மைனஸ் ஆயிரும். அப்போ ஆர் ஸ்கொயர் -10 10r ப்ளஸ் 20 = 0 அப்படின்னு வருது. 8 2rன்னு வராதுல்ல, 4rன்னு வரும் இந்த இடம். 4rன்னு வரும், ஏன்னா 2ab தானே, 4r. அப்போ என்ன வந்துடுச்சு, 12rன்னு வந்துடும். அப்போ வெளியே எடுத்தோம்னா இது சம்மன் ப்ராட் எடுத்தோம்னா 5 2 20, 10 2 = 0. அப்போ r ஈக்குவல் -10 அங்கிட்டு போனால் +10 ஆயிரும், r ஈக்குவல் அங்கிட்டு போனால் +10 ஆயிரும். அப்போ 10 ஒன்று கிடைக்கிது, 2 ஒன்று கிடைக்கிது. ஆருக்கு வந்து 10 1 2 1 கிடைக்கிது. அப்போ 2 இதாக தான் கொண்டு வரணும், கணக்கை 2 இதாக தான் கொண்டு வரணும். அப்படின்னா ரேடியஸ் 2 தான் வரும். சென்டர் வந்து -10, -10 ஒன்று போடலாம், இன்னொன்று வந்து -2, -2 போடலாம். புரியுதா சொல்கிறது, பார்த்துக்கோ. 2 தான் வருது ஆன்சரு, அதுக்காண்டி சொல்ல வரேன். முதல்ல வந்து சென்டர் எடுத்துக்கிட்டோம்னா -r, -rன்னு எடுத்துட்டோம்னா இதுக்கு என்ன வந்துடும், -10, -10ன்னு வந்துடும். ரேடியஸும் என்ன தான், -10, அதாவது ரேடியஸும் 10 தான், இது பாசிட்டிவ் தான் எடுக்கணும். அப்போ எக்ஸு +10 ஹோல் ஸ்கொயர், h-k தானே அது, இது என்னது h-k, ரைட்டு. அதே மாதிரி ப்ளஸ்ஸு y + 10 ஹோல் ஸ்கொயர் = 10 ஸ்கொயர்னு அர்த்தம், சரியா. அதே மாதிரி இதுக்கு எடுத்தோம்னா சி -2, -2 அப்படின்னா சி வந்து h-kன்னு அர்த்தம். ஆர் வந்து +2. அப்போ x + 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y + 2 ஹோல் ஸ்கொயர் = 2 ஸ்கொயர். ஓப்பன் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணு ரெண்டையுமே. அப்போ x ஸ்கொயர் வரும் ப்ளஸ் y ஸ்கொயர் வரும், 10 ஸ்கொயர் 100 வரும், 100 வரும், ப்ளஸ்ஸு 20x வரும், ப்ளஸ் y ஸ்கொயர் வரும், 100 வரும், ப்ளஸ் 20y வரும், = 100 வரும். சரி, அப்போ என்ன வந்துடும், x ஸ்கொயர்
ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 20x ப்ளஸ் 20y ஒரு 100 போச்சுன்னா ஒரு 100 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். சரியான்னு பார்த்துக்க. இப்போ புக்கில் ஆன்சரை ஒரு இது எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இதில் எடுத்தோம்னா என்னான்னு பாரு. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. ரைட்டு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4x 4y ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. புரியுதான்னு பார்த்துக்கோ. விச் இஸ் ரிக்வயர்டு ஈக்குவேஷன் 2. இது சர்க்கிள் 1, இது சர்க்கிள் 2. கொஸ்டின்லேயே ஃப்ளூரலாக கொடுத்துருக்கான் பாரு, சர்க்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான் பாரு. அப்போ இந்த ரேடியஸை வச்சும் செய்கிறோம். அதே சேம் டைம் சென்டர்லையுமே ரேடியஸ் இருக்கனால மைனஸ் ஆர்க்கம் ஆறுன்னு எடுத்தனால அதை யூஸ் பண்ணிக்கிறேன். புரியுதா அப்படின்ட்டு பாரு, நிதானமாக பாரு. சரியா சொல்கிறது? பார்ட்டாக கணக்கை பிரித்து பார்த்தினா தான் புரியும். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு 4th சம். Fourth sum. Find the equation of the circle with the center 2,3. சென்டர் கொடுத்துருக்கு 2,3 அப்படின்ட்டு. அடுத்து பாசிங் த்ரோ த இன்டர்செக்ஷன் ஆஃப் லைன் இதுன்னு கொடுத்து லைன்ஸ் கொடுத்துருக்கு. கிவன் லைன் கொடுத்துருக்கு, 2 லைன் கிவன் லைன்ஸ் கொடுத்துருக்கு, 2 லைன் ஸ்ட்ரைட் லைன்ஸ் கொடுத்துருக்கு. 3x மைனஸ் 2y மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, 4x ப்ளஸ் ஒய் மைனஸ் 27 ஈக்குவல் டு 0. இந்த லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகிற இடத்து, இது ஒரு லைனு, 2 லைன் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல இருந்து அந்த இது சர்க்கிள் வந்து பாஸ் ஆகுதான். எப்படி அப்படி சொல்கிறான். இது ஒரு லைன் வச்சுக்கோ, லைன் 1ன்னு வச்சுக்கோ, இது லைன் 2ன்னு வச்சா அது இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல அது லைன் பாஸ் ஆகுது. இது வேணால் லைன் 1ன்னு வச்சுக்கோ, இதை லைன் 2ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது 2 இன்டர்செக்ட் ஆகுதுன்னா சால்வ் பண்ணணும். 2ஐயும் சால்வ் பண்ணால் அந்த பாயிண்ட் கிடைக்கும், பாசிங் த்ரூ அந்த பாயிண்ட் கிடைக்கும். புரியுதா சொல்கிறது? அப்போ 2ஐயும் சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பாசிங் த்ரூ த பாயிண்ட் கிடைக்கும். பாசிங் த்ரூ த பாயிண்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. புரியுதா சொல்கிறது? அப்படின்னா சால்வ் பண்ண போகிறேன், அதுதான் அர்த்தம். சால்வ் பண்ணோன்னா என்ன செய்யலாம் பாரு. இது லைன் 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோ. 3 2s are 6x, சரியா, மைனஸ் 2s are சாரி லைன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். லைன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். பண்ணால் என்ன ஆகும்? 4 2s are 8x ப்ளஸ் 2y 54 ஈக்குவல் டு 0. இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கோ. ரெண்டாவது லைன் 1 அப்படியே எழுதுகிறேன். 3x மைனஸ் 2y மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 விச் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோ. அப்படியே 2ஐயும் சால்வ் பண்ணுறோம், அடிக்கிறோம். அப்போ 1 + 2, சரியா, 8 13 11 மைனஸ் 50x 55 ஈக்குவல் டு 0. 11x ஈக்குவல் டு 55 பாசிட்டிவ், x ஈக்குவல் டு 5. 55/11னா 5 வந்துடும். சரி, 5ஐ கொண்டு எதில் ஒன்றில் இஃப் x is equal to 5, then substituting in second equation கூட ஃபஸ்ட்லேயே போடுவோம். then substituting in first. சரி, அப்போ 3x மைனஸ் 2y மைனஸ் 1 equal to 0. 3 into 5 2y மைனஸ் 5 equal to 0. 5 3s are 15. 15ல் 1 போச்சுன்னா 14. அப்போ மைனஸ் 2y equal to மைனஸ் 14. 2 சைடும் அடிச்சிரு. அப்போ y equal to 7 வருது. இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அர்த்தம். இதுதான் என்னது? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இந்த இடத்துக்கு என்ன வருது? 5,7 அப்படின்னு வருது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்போ பாசிங் த்ரூ த பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். பாசிங் த்ரூ த பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன்.
என்ன வருது, பாசிங் த்ரூ த பாயிண்ட்டு 5,7. ஓகே, இந்த இடம் அது, இந்த இடம். சரி, இப்போ ரெண்டுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா சென்டர் கிடைக்கும். எதுக்கு சென்டர் கொடுத்து ரேடியஸ் கிடைக்கும். சென்டர் கொடுத்துருக்கான், அவன் என்ன கொடுத்துருக்கான், 2,3. அப்போ இது நேராக டாட் லைன் போட்டால் சென்டர் தானே, அது ரேடியஸ் தானே அது. அப்போ ஆர் கிடைக்கும். இப்போ ஆர் கிடைக்கணும், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் இது ரெண்டுக்கும். அப்போ சென்டர் வந்து ஆர் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறேன். ஆர் ஈக்குவல் டு x2 - x1 ஹோல் ஸ்கொயர், y2 - y1 ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டுக்கும் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் இந்த பாயிண்ட்டுக்கு ரேடியஸ் ஆர் கிடைக்கும். அப்போ 5 - 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 7 - 3 ஹோல் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதிக்கோ. 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் 9 + 16 25. வெளியே எடுத்தால் 5 ஆர். அப்போ ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு எடுத்தோம்னா சென்டர் வந்து ஹச்சுக்கமாக்கே என்ன இருக்குது, சி 2,3. ரேடியஸ் வந்து என்னது, ஆர் ஈக்குவல் டு 5. அப்போ x - h ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அப்போ x - 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. சரியான்னு பார்த்துக்கோ. இப்போ ஓப்பன் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்துக்கோ. இங்கிட்டிருந்து அங்கிட்டு போயிருக்கேன், இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிட்டு. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 25 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6y 9 10 13 9 13 மைனஸ் 12 ஈக்குவல் டு 0 விச் இஸ் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். நான் வச்சுக்கோ, புரியுதான்னு பார்த்துக்க. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம். வாட் இஸ் கிவன்? 2 டயாமீட்டர் கொடுத்துருக்கு. எண்டு ஒரு சர்க்கிளுடைய இங்கே வருது, இங்கே வருது வைக்கிறேன். சென்ட்ரு வழியாக பாஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் டயாமீட்டர். டயாமீட்டருடைய எண்டு கொடுத்துருக்கு, இந்த எண்டு. சரியா? ஒன்று ஏன்னு வேணால் எடுத்துக்கலாம், ஒன்று பின்னு வேணால் எடுத்துக்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்குறது, என்ன கொடுத்துருக்கோம்னா டயாமீட்டர் எண்டு பாயிண்ட்டு கொடுத்துருக்கு. டயாமீட்டருடைய எண்டு பாயிண்ட்டு ஒன்று வந்து ஏன்னு எடுத்தால் 3,4, ஒன்று பின்னு எடுத்தால் 2, -7. மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா சென்டர் கிடைக்கும். 3,4 2, -7. அப்போ சென்ட்ரு வேணும். இல்லை டேரெக்டாக நான் வந்து யூஸிங் இது டயாமீட்டர் ஃபார்முலா வச்சு போடுறேன் அப்படின்னா எழுதலாம். ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் மனப்பாடம் பண்ணிக்கிறணும் ஃபார்முலா. x - x1 x - x2 ப்ளஸ் y - y1 y - y2 அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு 0 போட்டால் ஆன்சர் கிடைக்கும். உன்னுடைய விருப்பம். x - 3 x - 2 y - 4 y - 7 ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 7. இல்லைன்னா நீங்கள் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி ரேடியஸ் கண்டுபிடிச்சி அப்புறம் போடணும். மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி போடணும். எல்லாம் ஒன்று தான். ரைட். எக்ஸ் ஸ்கொயரில் மல்டிப்ளை பண்ண அப்படியே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3x ப்ளஸ் 6 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 7y மைனஸ் 4y மைனஸ் 28 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 7y மைனஸ் என்ன வரும் 3y மைனஸ் 28 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3y என்ன வந்துச்சு மைனஸ் 28 622 ஈக்குவல் டு 0 விச் இஸ் ரிக்வயர்டு ஈக்குவேஷன். புரியுதான்னு பார்த்துக்கோ. அப்படி சப்போஸ் தெரிலனா வேறு மாதிரியும் செய்யலாம். இது ரெண்டுக்கும் சென்டர் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இது ஆர் கிடைக்கும், இது சி கிடைக்கும். இதை வச்சு ஃபார்ம் பண்ணும். இஷ்டம். ஓகேங்களா?
ஆமாம், அதுக்காண்டி விட்டுறக்கூடாது. ரைட். இது வந்து டயாமீட்டருடைய எண்டு பாயிண்ட், டயாமீட்டர்ஸுடைய எண்ட்ஸ் பாயிண்ட். அப்படி கொடுத்தா இந்த ஃபார்முலா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சரியா சொல்கிறது பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் கொஸ்டின், 6th கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 5 மார்க் கொஸ்டின். ஓகே, ரைட். 3 பாயிண்ட் கொடுத்துருக்கு. பாசிங் த்ரூ த பாயிண்ட்னு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கேட்பாங்க. கிவன் பாயிண்ட்ஸ் வந்து 1, 0, -1, 0, 0, 1. இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்னு எடுத்துக்கிறணும். ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எடுத்துக்கோ. ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எடுத்துட்டோம்னா x² + y² + 2gx + 2fy + c 2fgx 2fc fc = 0. இதில் வந்து 1ன்னு வச்சுக்கோ. பாசிங் த்ரூ த பாயிண்ட்னு போட்டு ஃபஸ்ட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். 1, 0 இது xyன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணு. இந்த ஒன்று ஏன்னு எடுத்துக்க வேணா, ஒன்று பின்னு எடுத்துக்க, ஒன்று சின்னு வேணால் எடுத்துக்கோ. அப்போ ஏ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 + 0 + 2g + c = 0. அப்போ 2g + c = -1. இது செகண்ட் ஈக்குவேஷன். சரி, நெக்ஸ்ட்டு பின்ற பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -1, 0 அதுக்கு போட்டாலும் 1 தான், +0 தான், -2g + 0 ஆயிரும். அப்போ என்ன வந்துடும்? c = 0. அப்போ -2g + c = -1, which is third equation. நெக்ஸ்ட்டு c பாயிண்ட் 0, 1. 0, 1னா x 0 ஆயிரும், y x 0 ஆயிரும், y கிடைக்கும். சாரி, y 1, y வந்து என்னது 1 ப்ளஸ் c கிடைக்கும் = 0. அப்போ 2f + c = -1, which is fourth equation. இது அந்த கணக்கு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஃபஸ்ட்டு 2ஐயும் சால்வ் பண்ண போகிறேன். சரி, 2 and 3 சால்வ். 2 and 3 இது ரெண்டையும் சால்வ் பண்ண போகிறோம்னா சியை கேன்சல் பண்ணிடலாம். 2g + c = -1, 2g + c = -1. இது செகண்ட் ஈக்குவேஷன். இது தேர்ட் ஈக்குவேஷன். ஒன்று செய்ய வேண்டியது, அப்படியே சைன் இருக்குது, அடிச்சிடலாம். 2 + 3 அடிச்சிட்டோம்னா 2c = -2, c = -1. சி ஆன்சர் கெட். நெக்ஸ்ட்டு வந்து சியை கொண்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போடுவோம். இஃப் c = -1 தென் இதில் போட செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டோம்னா 2f + c = -1, 2f - 1 = -1. அப்போ 2f = -1 + 1 0, f = கிடச்சிரும். ரைட்டு. அடுத்து வந்து எஃப்பை கொண்டு போய் ஃபோர்த் ஈக்குவேஷனில் போடு. f = 0ன்னு போடு. தென் ஃபோர்த் ஈக்குவேஷனில் போடுறேன். சரியா? இஃப் போட்டோம்னா 2f + c = -1 தேவையில்லையா? சி தேவையில்லை. ரைட், தப்பு. சி தான் இருக்க, கண்டுபிடிச்சிட்டோமே. அப்போ மறுபடியும் ஜி வேணும். என்னென்னு ஜி வேணும். அப்போ ஜி வேணும். செகண்டில் போட்டேன்னா, செகண்டில் போட்டால் இது ஜியில், செகண்டில் போட்டேன்னா தேர்டில் போட்டேன்னா சி தென் செகண்ட்னா ஃபோர்த் ஈக்குவேஷனில் போட்டிருக்கேன் இதை. ரைட்டு. இப்போ செகண்டில் போடுவோம். இஃப் தென் செகண்ட் ஈக்குவேஷனில் இது ஃபோர்த்து, இது ஃபோர்த் ஈக்குவேஷனில் போட்டிருக்கேன். ஃபோர்த் ஈக்குவேஷனில் போட்டிருக்கேன். அதான் எஃப் கிடச்சிருக்கு. செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டோம்னா இது c = -1ன்னு போட்டோம்னா அதில் கிடைக்கும் 2g + c = -1. சரிங்களா? 2g சிக்கு ஜி அது என்ன பார்த்து பொறுமையாக நிதானமாக செய். சிக்கு வந்து
இதுக்கும் 0 தான் வருது. -1 -1 அப்போ 2g = 0 ஆயிரும். g = 0 தான் வருது. எஃப்க்கும் 0 தான் வருது, இதுக்கும் 0 தான் வருது. அப்போ ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் 1வது ஈக்குவேஷனுக்கு போயிட்டோம்னா இதுதான் ஆன்சர். ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எடுத்துட்டோம்னா x² + y² 2g 0 f 0 -1 = 0. ஓகேங்களா? ரைட். விச் இஸ் ரிக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்துக்க. இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கும், போட்டு பார்த்துக்க. பப்ளிக் கொஸ்டினில் வரும். ஓகே, குட். நெக்ஸ்ட் 7th question. A circle ஏரியா கொடுத்துருக்கு. ஏரியா ஆஃப் சர்க்கிள் கொடுத்துருக்கு. ஏரியா ஆஃப் சர்க்கிள் 9 pi ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. எஸ்கி யூனிட்ஸ் அப்படின்ட்டு 9 pi. சரி. has 2 of its diameters along அப்படின்னு சொல்லி 2 லைன் கொடுத்துருக்கு. சரியா? சரி, ஏரியா சர்க்கிளில் இருந்து πr² = நம்மளுக்கு தெரியும்ல 9 pi. அப்போ அடிச்சிட்டோம் அப்படின்னா r² = 9, r = 3 சென்டிமீட்டர் இல்லை 3 யூனிட்ஸ்னு அர்த்தம். இது ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்கு. அப்போ 3 யூனிட்ஸ்னு போட்டுக்கோ. சென்டிமீட்டர் கொடுக்கல, ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு. 3 யூனிட்ஸ் அப்படின்னு போட்டுக்க. ரைட். அப்போ ஆர் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் அவன் என்ன சொல்லியிருக்கான், டயாமீட்டர் கொடுத்துருக்கான். 2 டயாமீட்ரு. ஒரு சர்க்கிளில் வந்து டயாமீட்டர்ன்றது இப்படி சென்டரில் போகும், அதே மாதிரி அடுத்த சென்டரில் வரும். அப்போ 2 இன்டர்செக்ட் ஆகிற இடம் தான் என்னது, சென்டர். இன்டர்செக்டர்னா 2 என்ன செய்யணும், சால்வ் பண்ணணும். புரியுதா சொல்கிறது? அப்போ கிவன் டயாமீட்டர்ஸ் வந்து x + y = 5, x - y = 1. இது வந்து 2 என்னது, ஈக்குவேஷன் ஆஃப் டயாமீட்டர். ஈக்குவேஷன் ஆஃப் டயாமீட்டர் தனியாக எடுத்து எழுதுனா எழுதிக்கோ. 2ஐயும் சால்வ் பண்ணோம்னா சென்டர் கிடைக்கும். அடிச்சிட்டோம்னா 2x = 6, x = 3. ஓகே. எக்ஸை கொண்டு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் போட்டோம்னா இது 1ன்னு வச்சுக்கோ, இது 2ன்னு வச்சுக்கோ, நேம் பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்து 3, தென் ஃபஸ்ட்டில் போட்டோம்னா x + y = 5. எக்ஸுக்கு வந்து 3 + y = 5. அப்போ 3 அங்கிட்டு போச்சுன்னா -5 - 3 2. ரைட்டு. அதுக்கு அப்போ வந்து சென்டர் கிடச்சிருக்கு. என்ன கிடச்சிருக்கு, 3,2. அப்போ வந்து சி வந்து சென்டர் 3,2. இதுதான் என்னது, h,k சி. அப்போ ரேடியஸ் வந்து என்ன சொல்லியிருந்தோம், 3. therefore ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் x - h² + y - k² = r². x - 3² + y - 2² = 3². அப்போ x² + 9 - 6x + y² + 4 - 4y - 9 = 0. +9 - 9 cancel. x² - 6x + y² - 4y + 4 = 0, which is required equation. நமக்கு தேவையான வட்டத்தின் சமன்பாடு, த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு அர்த்தம். நமக்கு தேவையான சமன்பாடு இல்லை, கடைசியில் எழுதிக்க ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்னு. ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு எழுதிக்க. குட். நெக்ஸ்ட் 8th சம். இஃப் y = சொல்லி ஒரு டேஞ்சன்ட் டு த சர்க்கிள்னு கொடுத்துருக்கு. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சின்னு கொடுத்துருக்கு. ஓகே, குட். கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வந்து கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கொடுத்துருக்கு. வட்டத்தின் சமன்பாடு x² + y² = 16. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் கொடுத்துருக்கு. ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் தொடுகோட்டின் சமன்பாடு. ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்
டேஞ்சன்ட் கொடுத்துருக்கு. y ஈக்குவல் டு 2√x + c அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியா? ரைட். ஒரு சர்க்கிள் வந்து பேரபோலான்னு எடுத்துக்கிட்டாலும் y ஈக்குவல் டு c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்ட்டு 1 a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் m ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு கண்டிஷன் இருக்குடா தம்பி. என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அது y ஈக்குவல் டு mx + cன்றது டேஞ்சன்ட் டு த சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட் அமையணும்னா கண்டிஷன். சரி, புரியுதா? கண்டிஷன்னா நிபந்தனை அப்படின்றது. த கண்டிஷன் +2லையும் யூஸ் ஆகும். கண்டிஷன் ஃபார் த லைன் y ஈக்குவல் டு mx + c be a tangent to the சர்க்கிள் வரலாம், எலிப்ஸ் வரலாம், ஹைப்பர்போலா வரலாம், 3 வரும்டா. டு எ சர்க்கிள், டு த சர்க்கிள் அப்படின்னா கண்டிஷன் c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்ட்டு 1 + m ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. எலிப்ஸ் அப்படின்னா c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் m ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு சொல்லுவாங்க எலிப்ஸுக்கு. சரிங்களா? +2ல் இருக்குது. இதே தான் உனக்குள்ளே தானே அடுத்து வரும். c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் m ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்ன்றது ஹைப்பர்போலா. இன்னொன்று வந்து c ஈக்குவல் டு a/m அப்படின்றது கண்டிஷன். இது 3 பேரபோலாக் உனக்கு இருக்குது. 12th நீ 12th தானே உனக்கு பின்னாடி வரும். இதே இப்போ யூனிட்டில் பின்னாடியே வரும் டேஞ்சன்ட் நார்மல் அப்படின்ட்டு. அதை வச்சு யூஸ் பண்ண போகிறேன். அப்போ இதிலேருந்து எடுக்கையில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னால் என்ன வந்துடும்? 4 ஸ்கொயர். அப்போ ஆர் ஈக்குவல் டு தம்பி என்னடா வருது? 4 வருதுடா. சரியா? ரைட். இதிலிருந்து ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சின்னு எடுக்கையில் இதில் எலிப்ஸுக்கும் சர்க்கிளுக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்போ வந்து இதில் ஏ ஸ்கொயர்னு போட்டோன்னு வச்சுக்க, பிக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் காமன் இடத்துல இது வந்துருமான்னு பாரு. இந்த சர்க்கிளில் இது எலிப்ஸில் ஏ ஸ்கொயர்னு போட்டுட்டோம்னா பி ஸ்கொயர் பதிலாக போட்டோம்னா ஏ ஸ்கொயர் காமன் எடுத்துகிட்டா சர்க்கிள் வந்துரும்பார். இந்த சர்க்கிளுக்குள்ள கண்டிஷன் வந்துரும்பார். தெரியுதா? ஏன்னா எலிப்ஸுன்றது வந்து இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அப்போ இது ஏன்னு எடுத்தால் இது பி, ரெண்டு வேறையாக வந்துடும். ஏயும் பியும் ஒன்றாயிருச்சுன்னா எதாக மாறிடும்? சர்க்கிளாக மாறிடும்டா தம்பி. அதுதான் கண்டிஷன். வேற ஒன்றும் இல்லை. அதனால் 3 நாற்று வச்சுக்கோங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். 3மே கணக்கு இருக்குது. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு ஒரு கணக்கு இருக்குது. ஓகே, குட். அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி, ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேங்களா? ரேடியஸை வந்து ஏ ஸ்கொயர் ஏன்னு சொல்லலாம், ஆர் ஸ்கொயர்னு சொல்லலாம், அல்லது என்ன சொல்லலாம்? ஏன்னு சொல்லலாம். மறந்துடாத. அப்போ ஏ ஸ்கொயர் 4 ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் எம். வாட் இஸ் எம்? எம்மை வந்து ரிலேட் பண்ணோம்னா 2√2. எம் வந்து என்னது? 2√2 அப்படின்னு வருது. எம்ஸ் ஈக்குவல் டு 2√2. அப்போ நான் இதையும் எடுத்து தான் செய்கிறேன். 2√2 ஹோல் ஸ்கொயர். ரைட். 416 இன்ட்டு 1 ப்ளஸ் 4 2s are 8. அப்போ 16 இன்ட்டு 9 வெளியில் எடுத்துட்டோம்னா 4 இன்ட்டு 3. சரிதானே? சி 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 ப்ளஸ் ஆர் மைனஸ் வரணும். சி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 3s are 12 அப்படின்னு வருது ஆன்சர். சிக்கு ஆன்சரை புக்கில் வெரிஃபை பண்ணிக்க. இது சிம்பிளஸ்ட் வே. ஓகே, இது பின்னாடி வர்றதை நான் முன்னாடி உனக்கு போட்டு காமிச்சிருக்கேன். கண்டிஷனை வேணா பார்த்துக்க புக்கில். ரேடியஸ் வந்து என்ன சார் இஷ்டத்துக்கு மாத்திரி அப்படின்னு நினைக்க வேண்டாம், சொல்கிறேன் உனக்கு. அதனால் பார்த்துக்கோ, மறந்துடாத. பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு 9th சம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் அப்படின்றது. இதை வந்து நம்ம சிம்பிளாக போட்டு விட்றலாம். த கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், த கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் என்ன கொடுத்துருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 6y
minus 8 is equal to 0 அப்படின்னு கொடுத்துட்டு அட்டுன்னு பாயிண்ட்டு கொடுத்துருக்கு. நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு டேஞ்சன்ட் நார்மல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2-3 பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். x² அப்படின்னா x1 ஓப்பன் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்கேன். y² அப்படின்னா y1 ஓப்பன் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். நான் இருக்கான் பாரு, ஃபார்முலா எல்லாம் செஞ்செல்லாம் பாயிண்ட் கொடுத்துருந்தா அப்படின்னு சொல்லியிருக்கேன். டேஞ்சன்ட் நார்மல் வரும்ல எக்ஸசைஸில் 5.4 வரும்ல சொல்லியிருக்கேன். அப்போ வெறும் எக்ஸ்ன்னு இருந்தால் x + x1/2ன்னு சொல்லியிருக்கேன். வெறும் ஒய்ன்னு இருந்தால் y + y1/2ன்னு எழுதுன்னு சொல்லியிருக்கேன். நான் இருக்கான்னு மாற்றிட்டா டேஞ்சன்ட் கிடச்சிரும். இப்போ நான் எழுதுகிறேன், த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அட் x1 y1 இந்த இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், இதை செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு x² இருக்கனால x1 + y1 minus 6 into x plus x1/2 x இருக்கனால minus y 6 yக்கு பதிலாக y plus y1/2 minus 8 is equal to 0. இதில் ஆன்சர் போட்டால் எடுத்துடலாம். 2 போட்டோம்னா அந்த x1 y1 இதுதான் x1 y1 ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இரண்டு அடிச்சிட்டோம்னா 3 வந்துடும். அப்போ x இன்ட்டு x1 2 தான், ப்ளஸ் y இன்ட்டு y1 2 தான், மைனஸ் 3 இன்ட்டு x + 2 மைனஸ் 3 இன்ட்டு y plus 2 minus 8 is equal to 0. இப்போ 2x plus 2y 3x minus 6 minus 3y minus 6 minus 8 is equal to 0. 2x plus 2y minus 3x minus 3y 12 20 equal to 0, which is required equation. புரியுதான்னு பார்த்துக்க. ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படின்ட்டு அர்த்தம். இதில் எதுவும் கழிக்கலாமா அப்படின்ட்டு பாரு. 2x ஒரு எக்ஸு கழித்தோம்னா என்ன கிடச்சிரும், மைனஸ் எக்ஸு. இது ரெண்டையும் கழிச்சா என்ன கிடைக்கும், மைனஸ் இதில் ரெண்டும் கிடச்சிருக்கும் பாரு, 2,2 தானே, 2, கொஸ்டினில் தப்பாக இருக்க மாதிரி இருக்குது பார்த்துக்க. ப்ளஸ் 6y ப்ளஸ் 6y ப்ளஸ் 6y 3y ஆயிரும், 3y ஆயிரும், இதுவும் 3y ஆயிரும். அப்போ ஆட் ஆகும், ப்ளஸ் 5yன்னு ஆயிரும். சரியா, அடுத்து என்ன ஆகுன்னு பார்த்துக்கோ, 8 வருது. இந்த இடத்துல ப்ளஸ் 3 வரையில் 3 2 6 ப்ளஸ் 6 வரும். அப்போ இந்த இடத்துல மாறிடும் சைனு. என்ன ஆகும், ப்ளஸ் 6 மைனஸ் 6 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வந்துடும்டா தம்பி, 8 வரும், மைனஸ் 8 வரும். அப்போ x மைனஸ் 5y ப்ளஸ் 8 is equal to 0 மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். மைனஸால் மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். நார்மல் கேட்டிருந்தால் எப்பயும் போல் நம்ம நார்மலுக்கு செய்வோம்ல, 10th 9th இதில் 11th ஸ்டாண்டர்டில் செய்வோம். ஈக்குவேஷனை கோஎஃபிஷியன்ட்டை சேஞ்ச் பண்ணி செங்கோட்டின் சமன்பாடுன்னு சொல்லுவாங்க. நார்மல்னால் செங்கோட்டின் சமன்பாடு. ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அட்டு 2,2 தான். முதல்ல ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி கோஎஃபிஷியன்ட்டை. அப்போ 5x ப்ளஸ் ஆயிரும் சைனு, 1 இங்கே வந்துடும், y ப்ளஸ் கேன்னு எடுத்துகிட்டு = 0. எந்த நம்பர் இருந்தாலும் சரி இதை எடுத்துகிட்டு ப்ளஸ் கேன்னு தான் சேர்க்கணும். இப்போ பாசிங் த்ரூ த பாயிண்ட் போட்டோம்னா 5 2 2 ப்ளஸ் கே = 0. இது ஆன்சரு. கடைசியில் கொண்டு வரணும். 5 2 10 + 2 k -12ன்னு வருது. அப்போ தேர்ஃபோர் ஆன்சர் எழுதையில் நார்மல் எழுதையில் 5x + y -12 = 0, which is required equation of நார்மல். புரியுதான் பாரு, இது சிம்பிளஸ்ட் வே. 5.4ல் யூஸ் ஆகும். இதை நீ கனெக்ட் பண்ணி செஞ்சிட்டின்னா ஈஸியாக வந்துடும். புரியுதான்னு பார்த்துக்கோ. ஓகே, குட். சில விஷயங்களை கரெக்டாக செஞ்சுக்க, தப்பாக பண்ணிடாத, அவசரம் இல்லாமல். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 10 என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. கொஸ்டின் 10th சம் வந்துடா தம்பி. determine whether the points -2,1 0,0 -4, -3 lie outside or on or inside the circle அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. the equation of circle கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா x² + y² + 2gx + 2fy + c. இது ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் அவன் கொடுத்த ஈக்குவேஷன் நம்ம கம்பேர் பண்ணி தேவையானதை கண்டுபிடிச்சோம்னா கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் இது இந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆற்று வச்சுக்கோ. பொது சமன்பாடு கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கொடுக்குறாங்க. அவங்க கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கொடுக்குறாங்க அப்படின்னா
என்ன கொடுத்துருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 2y மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்கு. இதில் வந்து நம்ம பாயிண்ட்டை கொண்டு போட்டு பார்க்க போகிறோம். பாயிண்ட்டை கொண்டு வந்து போட்டு பார்த்து 3 இருக்குது ஆன்சரு. கிரேட்டர் தேன் 0னா அவுட் சைடு த சர்க்கிள், அவுட் சைடு. ஈக்குவல் டு 0னா இன்னு, மேலே மேலே ஆன். லெஸ் தான்னா இன்னு, இன்சைடு. இந்த இதில் போட்டு பார்க்கணும். இதில் போட்டு பார்த்து ரிக்கர்டு ஈக்குவேஷனுக்கு என்ன வருதோ ஆன்சரு அதை வச்சு சொல்லணும். x1 y1 பாயிண்ட்டை கொடுக்க போகிறேன். இதை ஒன்றுன்னு வச்சுக்கோ, இதை வச்சு தான் கொடுக்கணும். கிவன் பாயிண்ட் என்ன கொடுத்துருந்தா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை எடுத்துக்கிடுவோம். 1வது பாயிண்ட்டை -2, -1 சப்ஸ்டியூட்டிங் இன் ஃபஸ்ட்டு. இதில் தான் போடணும். இதுதான் உனக்கு மேஜர். இதில் போட்டு பார்த்து சொல்லு எல்லாத்தையும். சரியா சொல்கிறது? கிவன் ஈக்குவேஷன் சர்க்கிளில் போட்டு பார்த்து சொல்லு. 4 + 1 - 5 2s are 10 சரிதானே, +2 -5. அப்போ என்னாச்சு, 12 வருது. 5 5 அடிச்சிடலாம், 12 வருது. 12 வருது, கிரேட்டர் தென் 0. அப்போ அவுட் சைடு த சர்க்கிள். என்னது, லைஸ் அவுட் சைடு. -2, 1 லைஸ் வெளியில் இருக்குது இந்த புள்ளி, அவுட் சைடு த சர்க்கிள். வட்டத்துக்கு வெளியே அமைந்துள்ளது அப்படின்னு அர்த்தம் அந்த புள்ளி. ரெண்டாவது இன்னொன்று என்ன, 0, 0 அப்ளை பண்ணுறோம். ஒன்றில் தான், ஒன்றாவது ஈக்குவேஷனில் தான், ஒன்றாவது ஈக்குவேஷனில் தான், வேறு இதில் இல்லை. அதே ஒன்றில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இல்லை செகண்ட் பாயிண்ட் எடுத்திருக்கேன். சப்ஸ்டியூட்டிங் இன் 1 தான், அதே ஈக்குவேஷன் தான், மாற்றி போட்டுறாத. 0 + 0 - 0 + 0 -5 லெஸ் தென் 0. லெஸ் தென் 0னால இன்சைடு த சர்க்கிள், லைஸ் இன்சைடு த சர்க்கிள். லைஸ் அமைந்திருக்கு. அவ்வளோதான். 3வது பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டை கொண்டு அதில் பாஸ் பண்ணி பாரு, தெரிஞ்சிடும். சரியா? -4 -3 சப்ஸ்டியூட்டிங் இன் ஃபஸ்ட்டு தான். சரி, 16 + 9 + 20 -6 -5 25. 5 போச்சுன்னா 20, 40, 36 வருது. 40, 6 போச்சுன்னா 36, கிரேட்டர் தென் 0 வருது. அப்போ அவுட் சைடு த சர்க்கிள். outside the circle. 34 outside the circle. -4, -3. ஓகேயா? அப்போ என்ன ஆகுன்னு பார்த்துக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் 10th சம்டா தம்பி. 2 மார்க்கில் கேட்பாங்க, 3 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்துக்கோ. சாரி, 10th முடிச்சிட்டேன்னா சாரிடா. 11th சம். அதான் நான் சொன்னது, 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க அப்படின்ட்டு. ஃபைண்ட் த சென்டர் அண்ட் ரேடியஸ் கேட்டிருக்கு. ஃபஸ்ட் டிவிஷன் சப் டிவிஷன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, x² + y + 2 = 0ன்னு கொடுத்துருக்கு. நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம். இதை x - 0 ஹோல் ஸ்கொயரும் போட்டுக்கோ, ப்ளஸ்ஸு y + 2 ஹோல் ஸ்கொயரும் போட்டுக்கோ. சரியா? போட்டுக்கலாம். ஈக்குவல் டு என்ன போட்டுக்கலாம், 0. அப்போ இதை கம்பேர் பண்ணோம்னா x - h ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு y - k ஹோல் ஸ்கொயர் = r ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன வந்துருச்சு, h = 0 வந்துருச்சு, k = -2ன்னு வந்துருச்சு.
சரிதானே? ஆருக்கு என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. அப்போ சென்டர் வந்து H, K. அப்போ C வந்து 0, -2. C. R வந்து 0 அப்படின்னு அர்த்தம். கேப் லெட்டர் போட்டுக்கிட்டாலும் சரி, ஸ்மால் லெட்டர் போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை சென்டென்ஸ் எழுதினாலும் சரி. செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட். இதெல்லாம் வந்து ஜென்ரல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி தான் செய்யணும். சடனாக செய்ய முடியாது. ப்ளஸ் 6x மைனஸ் 4y = 0. கம்பேர் பண்ணிக்க. x² + y² 2gx 2fy + c = 0. என்ன சரியா? 2g = 6, g = 3, 2f = -4, fc = -2. சரிதானே? டிவைட் பண்ணா c = 4. அதில் சென்டர்னு சொல்கிறது ரூட்டா இது சென்டர் வந்து -g, -f. அப்போ -g -f. ரேடியஸ் வந்து ரூட் ஆஃப் g² + f² - c. g² 9 + 4 - 4 அடிச்சிட்டோம்னா 3 யூனிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். கரெக்டான பாரு. இது ஒரு சம்மு, இது ஒரு சம்மு. அடுத்து மூணாவது சம்மு x² + y² - x + 2y - 3 = 0. கம்பேர் பண்ணிக்க ஈக்குவேஷனை. x² + y² + 2gx + 2fy + c = 0. 2g = -1, g = -1/2, 2f = 2, fc = 1, c = -3. அப்போ சென்டர் வந்து -g, -f. அப்போ c வந்து -+1/2, -1. சரிதானே? ரைட்டு. அடுத்து வந்து ரேடியஸ் r = ரூட் ஆஃப் g² + f² - c. g² 1/4 + 1 -3 + 3 ஆயிரும். அப்போ 1 + 4 1 + 3 12. 12/4. அப்போ √13/4 யூனிட்ஸ். கரெக்டான்னு பாரு. கரெக்டான்னு பார்த்துக்குங்க. நான் ஒரே இதில் கொண்டு போகிறேன் எல்லாத்தையுமே, அதனால் சொல்கிறேன், பார்த்துக்கோ. (17/3) ரைட். இந்த இடம் தப்பாக இருக்கு பாரு. இந்த இடம் தப்பு. கவனமாக அதை பார்த்தேன். 3 1 4ன்னா ரூட் பண்ணோம்னா 16 வரும். கிராஸ் பண்ணோம்னா அப்போ √17 வந்துடும்ல. பை என்ன வந்துடும்? 4 வந்துடும். ஓகேயா? ரைட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் x² + y² 2x² 2x² + 2y² -6x + 4y + 2 = 0. கம்பேர் பண்ணையில் 2g = -6, 2f = 4 எழுதிக்க. கம்பேரிசனை ஜென்ரல் ஈக்குவேஷன் சர்க்கிள் எழுதணும். மறந்துடாத. நான் எழுதுறேன் சொல்லி தான் விட்டுறாத, அடி வாங்குவேன். -3, f = 2, c = 2. ரைட்டு. இப்போ சென்ட்ரல் g -fன்னு போட்டோம்னா சென்டரு c வந்து 3, -2. அடுத்து r போட்டோம்னா √f² g² + f² - c. அப்போ ஃபார்முலா எழுதிக்கோ. என்ன டி 9 1 2 போச்சுன்னா என்ன வரும்? 10. √, என்ன வந்துருச்சு? 2 பேருமில்ல, 2 இருக்குடா, 11 யூனிட்ஸ்டா. அவ்வளோதான்டா. புரியுதான்னு பாருங்கடா. வேறு ஒன்றும் இல்லைடா ராஜாக்களா. சரியான்னு பாருங்கள், இல்லை தப்பான்னு பாருங்கள்.
இந்த இடத்துல ஸ்மால் கரெக்ஷன் இருக்குது, இந்த 2 வரக்கூடாது. அப்போ டிவைடட் பை 2ன்னு போடு. எக்ஸுக்கு 2 டிவைடட் பை 2ன்னு போட்டினா இதில் 2 கேன்சல் ஆயிரும். அப்போ இதில் என்ன ஆயிரும்னா இதில் பாதி வரும்ல, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் 1 = 0ன்னு வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு இந்த ஆன்சர் ரிசல்ட் இருக்குல்ல, இது லேஸாக டைவர்ட் ஆகும். அதை கவனிக்கல, 2xன்னு இருந்துச்சுல, இது ஃபுல்லாக அப்படியே சேஞ்ச் ஆகும். பார்த்துக்கோ பொறுமையாக. ரைட், நல்ல வேலை கவனிச்சிட்டேன். என்ன வருது, -3 வருது. அப்போ -3/2ன்னு வந்துடும். சரிங்களா? இது எஃப்க்கு என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ எஃப்க்கு 1 வந்துடும். சிக்கு என்ன வந்துடும், 1 வந்துடும். சரி, அப்போ இதுக்கு வந்து என்ன வரும், 3/2, -1 வந்துடும். இதுக்கு வந்து 4, இது 9/4 + 1 -1 அடிச்சிட்டோம்னா 9/4 வெளியில் எடுத்துட்டோம்னா 9/4 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வந்துடும், சிக்கு 1 தானே, ரைட்டு தான். 3/2 யூனிட்ஸ் அப்படின்னு வருது. ஆன்சரு கரெக்டானு வெரிஃபை பண்ணிக்கோ. சரியா சொல்கிறது, அவசரப்பட்டுறாமல் செஞ்சுக்கோ. ஏக்கு முன்னாடி எக்ஸு 1 அப்படின்னு தான் வரணும், அதனால் சொன்னேன். ஓகே, ரைட். A = B அப்படின்ற மாதிரி வரணும். குட். கொஸ்டின் நம்பர் 12. Last question of exercise 5.1. The required given equation வந்து represent பண்ணது ஒரு சர்க்கிளை. The given equation of the given equation 3x² plus 3 minus p x y plus gy² minus 2px = 8pq ரெப்ரசன்ட் பண்ணுது. இது given equation represent a circle அப்படின்னு சொல்லியிருக்கு, ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு சர்க்கிள். அப்படி பண்ணணும்னா, சர்க்கிளாக இருக்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்றது தெரியணும். ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வந்து உனக்கு தெரியும். ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வந்து 2hxy வராது. அதாவது ax² அப்படி எழுதலாம், இல்லைனா x² + y² + 2gx + 2fy + c = 0 தானே வரும் உனக்கு. சரியா சொல்கிறது, இவங்க pqன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து pqன்னு இருக்குது, இதில் qy² கொடுத்துருக்காங்க, qy² கொடுத்துட்டாங்க. சரி, ரைட்டு. இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து இதில் வந்து xy வராது. xy இந்த இது வந்து அது பேர் ஆஃப் ஸ்டைல்னு சொல்லிடுவாங்க. அப்போ இந்த டேர்ம் = 0ன்னு அர்த்தம். அந்த டேர்ம் = என்னது, 0. நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கிளாக இருக்கணும் அப்படின்னா கண்டிஷன் வந்து கண்டிஷன் சர்க்கிளாக இருக்கணும் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே வந்து 3x² இருக்கனால கோஎஃபிஷியன்ட் y² என்ன இருக்குது, q. அப்போ q = 3. இந்த ஆன்சர் எடுத்துட்டேன். சரியா, ஒரு ஆன்சர் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த hxy இருக்கக்கூடாது. செகண்ட் கண்டிஷன் வந்து இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy = 0ன்னு அர்த்தம். அப்போ 3 - p = 0 - p = -3 p = 3ன்னு அர்த்தம். அவ்வளோதான், இப்போ கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு அடுத்த ஒரு ஈக்குவேஷன் சர்க்கிள் கேட்டாங்கன்னா, ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா ரெண்டே அப்ளை பண்ணு. 3x² + 3 - 3x பார்த்துக்கோ, 3 - 3x y + 9 சாரி q y². y²க்கு என்ன வந்துச்சு, qக்கு என்ன வந்துச்சு, qக்கு வந்து 3y² - 2 × 3 2 × 2 × 3 x = 8 × 3 × 3. ரைட். 3x² இது 0 ஆயிரும் இந்த டேர்ம் அப்படியே. அடுத்து +3y², 3 × 2 = 6 x
38 72 72 is equal to 0. Okay, right. பிக்கு 3 போட்டேன். க்யூக்கு வந்து QY ஸ்கொயர் தானே, FY இல்லை. சரி, அப்போ டிவைடட் பை 3யில் போட்டோம்னா என்ன வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 3 அப்படின்னு போட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 2 3 6 4 3 12 equal to 0, which is required equation of circle. சரி, இதுலேருந்து என்ன கேட்டிருக்காம அப்படின்ட்டு பாரு. கொஸ்டினில் கேட்டிருந்ததை கேட்டதை செய்யினா நம்ம ரேடியஸ் கேட்டிருக்கா இது கேட்டிருக்கான்னு பார்த்துட்டு செஞ்சுக்கிறணும். 2g ஈக்குவல் டு -2, அப்போ g ஈக்குவல் டு -1, f இல்லை சரிதானே. அப்போ 2f ஈக்குவல் டு ஜென்ரல் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணிக்க. f ஈக்குவல் டு 0, f ஈக்குவல் டு 0, c ஈக்குவல் டு -24. அப்போ சென்டர் எடுத்தோம்னா -g, -f சரியா. அப்போ c வந்து 1,0. அடுத்து ஆர் எடுத்தோம்னா ரேடியஸ் எடுத்தோம்னா √1² ப்ளஸ் 24. அப்போ வெளியில் எடுத்தோம்னா 5 யூனிட்ஸ் அப்படின்னு வருது. சரியான்னு பார்த்துக்கோ, புரிஞ்சுக்கிறோம், நிதானமாக செய்யணும். ஓகே, சிம்பிளஸ்ட். இது ஒரு எக்ஸசைஸ் பார்க்குறோம்னா ஃபுல்லாக அந்த எக்ஸசைஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.